இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் இந்த மருந்து சாப்பிடணும், அந்த மருந்து சாப்பிடணும், நிறைய மருந்து வகைகள்லாம் சொல்லுவாங்க. அருமருந்துன்னு சொல்லி அதையும் சாப்பிட சொல்லுவாங்க. மருந்து குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இதனால தான் அவங்க நல்லா சிக்குன்னு இருந்தாங்க. வாங்க நம்ம இப்போ பிரசவத்துக்கு அப்புறம் கட்டாயம் குடிக்கக்கூடிய ஒரு மருந்தை பற்றி பார்க்கலாம். 2 விரல் அளவு, அதாவது இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 இல்லைன்னா 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மிளகு, ஒரு 10 எண்ணம்னு எடுத்துக்கலாமே, அதை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை முதல்ல இப்படி அரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்க்காதீங்க முதல்ல அரைக்கிறப்போ. அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 1 ounce அளவு குடிக்கணும். அதாவது 30 ml அளவு நீங்கள் குடிக்கணும். இப்போ 15 ml அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை எப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது இப்போது 15 ml, அதாவது அரை ounce. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுருந்தா கீழே அடியில் ஒரு வீழ்படிவு மாதிரி வரும், ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அது நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போது ஒரு இரும்பு பாத்திரத்தில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இதை நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. நான் வச்சிருந்த டம்ளரை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் வீழ்படிவு படிஞ்சது இருக்கும். இது நல்லா இளந்தீயில வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் இந்த சாறு எடுத்தீங்களோ அது அளவுக்கு தேன் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம தேன் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா கீழே எவ்வளோ வீழ்படிவு இருக்குன்னு. அது ஒரு மாதிரி வெள்ளை கலரில் படியும். அது மட்டும் நீங்கள் சேர்க்காதீங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் மற்ற மேல் டாப்பில் இருக்கிற சாரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த வெள்ளை கலர் வீழ்படிவு கிடச்சிடும். இது கூட நம்ம எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்து தான் கொடுக்கணும். இதை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்ணும். இந்த இஞ்சி சாறு குடிக்கிறனால உங்கள் குழந்தைக்கு நல்லா மோஷன் போகும். வயிற்றில் இருக்க அழுக்கு எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடும். குழந்தைக்கு அடிக்கடி மோஷன் போவாங்க. இது ரொம்பவே நல்லது. குழந்தையோட உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிரசவம் ஆன 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த மருந்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது சிசேரியனாலும் பரவாயில்ல, நார்மல்னாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த கரண்டியை வச்சு தான் அளவு எடுக்க போகிறேன். 3 ஸ்பூன் நான் எடுக்கிறேன்னா அந்த 3 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக நான் தேன் சேர்க்கணும். அப்படி தான் நீங்கள் குழந்தைக்கும் அம்மாவுக்கு கொடுக்கணும். குழந்தைக்கு இல்லை, இப்போ நீங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா 8வது மாதத்துலேருந்து குழந்தைக்கும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். நல்லா அவங்களுக்கு வயிறு பசி எடுக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. மந்தம்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மருந்து கூட நீங்கள் கண்டிப்பாக மருந்து குழம்பும் சாப்பிடணும். பிரசவத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 மாதமாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் 6 மாதம் சாப்பிடணும் மருந்து குழம்பு. நீங்கள் எவ்வளோ நாள் ஃபீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளும் மருந்து குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருந்து குழம்பு எப்படி வைக்கணும் நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மருந்தை கண்டிப்பாக 1 ounce அளவு குடிக்கணும். அதாவது 30 ml கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். அதில் 15 ml இல்லை 20 ml தேன் இருந்தாலும் ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு. நம்ம அம்மா கிட்டலாம் கேட்டு பாருங்கள், இந்த மருந்தோட அருமை பற்றி சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அம்மாக்களுக்கு பிரசவத்திற்கு அப்புறம் குழந்தை எப்படி கவனிக்கணும், இப்படி நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.